இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது மதுரை மீனாட்சி அம்மன். சக்தி தல பீடங்களில் இது மந்திரினி பீடம் என்றும் மனோன்மணி பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது. சக்தி இங்கு பாண்டியனின் மகளாக பிறந்தாள். மகாராணியாக ஆட்சி செய்தாள். இவளுக்கு மந்திரினி, ராஜ மாதங்கி என்ற திருப்பெயர்களும் உண்டு. மதுரை புகைவண்டி நிலைய சந்திப்பு சென்னையிலிருந்தும் தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்தும் புகைவண்டிகள் மூலமாகவும் பேருந்துகள் மூலமாகவும் வருவதற்கு நிரம்ப வசதிகள் உள்ளன. இறைவன் சொக்கநாதர், இறைவி மீனாட்சி அம்மை, தலமரம் கடம்பு, தீர்த்தம் பொற்றாமரை, வையை முதலியன. சங்கமிருந்து முத்தமிழ் ஆய்ந்த மூவா திருமூதூர். சிவபெருமான் 64 திருவிளையாடல்கள் புரிந்து அருளிய பெருநகர். தென்பாண்டி நாட்டின் செழிய தலைநகர். திருவாசகம் அருளிய மணிமொழி பெருமான் அமைச்சராய் வீற்றிருந்து அணிபெற நிகழ்த்திய திருவூர். மூர்த்தி நாயனார் திருவெண்ணீரும் சிவமணியும் திருச்சடையும் ஆகிய 3 கொண்டு தென்பாண்டி நாட்டை ஆண்டார். சம்பந்த பெருமான் மதுரை மாநகருக்கு பாண்டிமாதேவியார் வேண்டுகோளின்படி எழுந்தருளினார். அப்பர் பெருமான் வாயிலாக நிகழ்ந்த தடைக்கு விடையாக சம்பந்த பெருமான் கோளறு திருப்பதிகம் பாடி புறப்பட்டு மதுரை வந்தார். பாண்டியன் சுரநோயை போக்கி அருளிய திருவெண்ணீற்று திருப்பதிகம் சமணர்களுடன் புரிந்த சொற்போரில் தீயிலிட்டு பச்சையாக திகழ்ந்தது. இத்திருப்பதிகம் வையை ஆற்றில் விடப்பட்டு அது எதிரேறியது. இவ்வகை திருப்பதிகம் 3 சமணரை வென்று திருவெண்ணீற்று தொன்னெறியாம் செந்நெறியினை சிவன் அருளால் பரப்பி அருளினார். செந்நெறி காத்த மங்கையர்க்கரசியார், அமைச்சர் குலச்சிறையார், வேந்தர் நின்ற சீர் நெடுமாறர் பேறு பெற்ற திருவூர். இத்திருவூருக்கு நான்மாடக்கூடல், திருவாலவாய், கடம்பவனம், துவாதசாந்தபுரம், பூலோக கைலாசம், சிவராசதானி, கன்னிபுரீஷம், ஸ்ரீவன் முத்திபுரம், சிவநகரம் என பல திருப்பெயர்கள் உள்ளன. இந்திரன், வருணன், முருகன், பிள்ளையார் முதலாயினோர் வழிபட்ட திருவூர். குமரகுருபர முனிவரர் மீனாட்சியம்மை பிள்ளை தமிழினை பாடினார். இது திருமலை நாயக்க மன்னர் முதலாயினோர் சூழவிருக்க அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அங்கையர் கண்ணம்மை அந்தனச் சிறுமியர் திருக்கோலத்துடன் எல்லோரும் காண எழுந்தருளினார். பின் திருச்செவி சாத்தியருளி தன் திருக்கழுத்தில் உள்ள முத்துமாலையினை குமரகுருபரருக்கு அணிவித்து அருளிய திருவூர். திருவூருக்கு மதுரை என்றும் திருக்கோவிலுக்கு ஆலவாய் எனவும் திருப்பெயர்கள் வழங்குகின்றன. கருவறை இருக்கையாகிய விமானம் இந்திர விமானம் என்பர். ஐவகை சபைகளுள் இது வெள்ளி மன்றம் என்பர். 1000 மண்டபமும் உண்டு. உலகப் பெருநூலாம் திருக்குறள் அரங்கேற்றம் செய்யப்பட்ட திருவூர். பல கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் உள்ளன. கிமு 302 பாடலிபுரத்தில் ஆண்ட சந்திரகுப்தன் அவையில் செலூக்ஸின் தூதராக வந்த மெகஸ்தனீசு இந்த திருவூரையும் இந்த நாட்டையும் குறித்துள்ளார். இதுபோல் கிபி 140 வந்த தாலமியும் இந்த திருவூரையும் நாட்டையும் குறிப்பிடுகிறார். மண்டபங்கள் பல இங்கு உள்ளன. பொதுவாக மக்கள் கோவிலுக்குள் அஷ்டசக்தி மண்டபம் என்று சொல்லப்பட்ட கிழக்கே உள்ள மண்டபத்தின் வழியாக உள்ளே செல்வது வழக்கம். அஷ்டலக்ஷ்மிகளின் உருவங்களால் ஓர் மண்டபம் உள்ளது. ஒவ்வொரு கடவுளுக்கும் பக்கத்தில் அந்த கடவுளின் சக்தி ரூபமான அம்பாளும் கூட சேர்ந்து ஒவ்வொரு இடத்திலும் வழிபடுவோர்களுக்கு காட்சி தருகிறார்கள். இந்த சக்தி ரூபமான தேவதைகள் கோவில் வழிபாட்டு முறைகளில் கடவுளுக்கு பின்னதாகவே மதிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் ஞான மார்க்கத்தில் ஆராய்ந்து பார்க்கும் இடத்து உலகத்துக்கும் கடவுளுக்கும் ஒற்றுமை இணைக்க இவ்வித சக்தி ரூபமான தேவதைகள் இல்லாது கடவுளால் நேரில் ஒன்றும் செய்ய முடியாது என்பது நன்கு விளங்கும். இந்து மத கொள்கையில் கடவுளாக கொண்டாடப்படும் ஒவ்வொரு தேவதையையும் அந்தந்த தேவதையின் ஆத்ம சக்தியான அம்பாளையும் பக்கத்தில் வைத்தே சிவனும் சக்தியாகிய பார்வதி போலவும், விஷ்ணு லக்ஷ்மி போலவும், பிரம்மா சரஸ்வதி போலவும் சேர்த்தே மதிக்கப்பட்டும் வழிபடப்பட்டும் வருகிறார்கள். இந்த கோவில் கட்டப்பட்ட காலங்களில் எங்கும் சக்தி வழிபாடு நிரம்பி இருந்தது. எனவே இக்கோவிலிலும்
கடவுளின் சக்தி ரூபமான அவதாரமே மேலாக பாராட்டப்பட்டு வருகின்றது. அக்காலத்து கொள்கைகளுக்கு ஏற்றவாறு இக்கோவிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலேதான் நுழைய ஏற்படும் பாதையில் இவ்வளவு சக்தி ரூபங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அஷ்டசக்தி மகேஸ்வரி, பிராமி, நாராயணி, ஐந்திரி, கௌமாரி, வாராகி, நாரசிம்ஹி, அபராஜிதா என்று பெயர் பெற்றவர்கள். தங்களுள் யாரையும் வணங்குவோர்களை காக்கும் சக்தியுள்ள தேவதைகள், முக்தியும் அளிக்க வல்லமை உள்ளவர்கள். இவர்களில் ஒவ்வொரு தேவதையும் அத்தேவதைக்கு ஏற்பட்ட யந்திரத்தால் வணங்கப்பட வேண்டியவர்கள். இதற்கு ஏற்றவாறு 5 தேவதைகளின் யந்திரங்கள் இந்த மண்டபத்தின் மேலே வரையப்பட்டிருக்கின்றன. யந்திரம் என்பது தங்கம், வெள்ளி முதலிய உலோக தகடுகளில் அல்லது காகிதத்தில் எழுதி வைக்கப்படும் ஒவ்வொரு தேவதைக்கும் ஏற்பட்ட சில அச்சரங்களின் தொகுதியாகும். இந்த யந்திரங்கள் அதை அணிவோர்களுக்கு சகல விதமான சம்பத்துக்களையும் பாக்கியத்தையும் முக்தியையும் அளிக்கக்கூடியது. சிலர் இதனை வரைந்து தாயத்துக்களில் வைத்து வழிபடுவார்கள். இவ்வித யந்திரங்களில் முக்கியமானது ஸ்ரீ சக்கரம் என்று சொல்லுகிறார்கள். சக்தி வாய்ந்த சக்கரம் இங்கு குடிகொண்டுள்ள மீனாட்சியின் திரு உருவத்தில் இருக்கிறது. வேண்டுவோருக்கு வேண்டுவன அளிப்பதில் இவள் சக்தி வாய்ந்தவள். 3 நாட்கள் தொடர்ந்தாற் போல திருப்பள்ளி எழுச்சி காலங்களிலும் இரவு பள்ளியறை காட்சியிலும் மீனாட்சியை வழிபட்டு நமது கோரிக்கைகளை கூறினால் உடனடியாக வெற்றி கிடைக்கின்றது. நாள் நட்சத்திரம் பார்க்காமல், மாதங்கள் பார்க்காமல் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த 3 நாட்களை நாம் தேர்வு செய்யலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.